பல நாட்களாக தேவ சமூகத்தில் காத்திருந்தும் உபவாசம் இருந்தும் சில காரியங்களுக்காக நாம் தேவனிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு தேவன் இன்னும் பதில் தராமல் கூட இருக்கலாம். ஆனால் தேவன் பதில் தரவில்லை என்பதற்காக நான் இனி ஜெபிக்க மாட்டேன், நான் இனி வேதம் வாசிக்க மாட்டேன் என்று நாம் நம் இருதயத்தில் முடிவு செய்திருந்தால் அது மிகவும் தவறான காரியமாகும். ஏனென்றால் ஜெபத்தை குறித்து இப்படியாக ஒரு வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:17. வேதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்க, நாம் சில நேரத்தில் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத காரணத்தினால் நாம் தேவனையும் ஜெபத்தையும் வேதம் வாசிப்பையும் விட்டு விலகுவது என்பது தேவனுக்கு விரோதமான காரியமாகும். ஒன்று ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும், ஜெபம் என்பது தேவனுக்கு நம்முடைய பிரச்சனையை சொல்வது மட்டுமல்ல, ஜெபம் நம்முடைய இருதயத்தை தேவனோடு இணைக்கிற காரியமாகும். சில நேரங்களில் சூழ்நிலை மாறுவதற்கு முன்பே தேவன் நம்மை மாற்றுவார். அதனால் தொடர்ந்து ஜெபியுங்கள், ஒரு நாள் பதில் வரும். நீங்கள் ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தையையும் தேவனுடைய நினைவில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் ஏற்ற வேளையில் ஏற்ற காரியங்களை செய்கிற நம்முடைய தேவனானவர் நமக்கு எப்பொழுது பதில் தர வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் நாம் அவர் மேல் கொண்ட விசுவாசத்தை முன்னிறுத்தி அவர் காரியத்தை நடப்பிக்கும் வரையிலும் நாம் பொறுமை காக்க வேண்டும். ஆகையால் கர்த்தருக்காக காத்திருப்போம். நமது சுய திட்டங்களை தேவ சமூகத்தில் விட்டுவிட்டு, தேவனே, நீர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ அதை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கள் என்று நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் பரிபூரண தேவனுடைய திட்டமானது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூரணமாய் நடக்கும் என்பதை நாம் நினைவில் கொண்டு, தேவனே, நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், எனது ஜெபத்தையும் எனது வேண்டுதலையும் என் விண்ணப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகையால் உமது வேலை வரும்போது நீர் எனக்கு செய்யும் என்று ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் காத்திருப்போம். ஏனெனில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் தாமே நமக்கு ஏற்ற வேலையில் ஏற்ற காரியங்களை அவர் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகையால் நாளையை குறித்தும் எதை குறித்தும் கவலை கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் நமக்கான காரியத்தை நமது தேவனானவர் நமக்கு ஏற்ற நேரத்தில் அவர் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். அதாவது நாம் வேத வாசிப்பு, ஜெபம் மற்றும் விசுவாசம் மற்றும் கிரியைகள் இவை அனைத்தையும் நாம் ஒன்று சேர செய்து கர்த்தருக்காக வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய சித்தம் நமது வாழ்க்கையில் நடக்கவும், நாம் தொடர்ந்து கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்யட்டும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபிப்போம், தேவனுக்காக வாழ்வோம், விசுவாசத்தின் பலனாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.